திருமணம் முடிந்த முதல் மாதத்துல குழந்தை உண்டாயிடுச்சா அப்படின்னு பெருசுங்கலாம் கேட்கும். அப்போ கோவம் வரும். என்னடா முதல் மாசத்திலேயே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குதுங்களே அப்படின்னு. இது 90s 2000ல ஓகேவா இருந்தது. ஆனா அதுக்கு முன்னால, என்ன இத்தனை குழந்தைய பெத்து வச்சிருக்க? இன்னும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணலையா நீ? போய் முதல்ல அத பண்ணு அப்படின்னு சொன்ன பெரியவங்களும் இருக்காங்க. இப்பத்தைய விஷயத்த பத்தி நான் சொல்லவே வேண்டியதில்ல. உங்களுக்கு குழந்தை வேணுமா? எங்களுடைய மையத்த நோக்கி வாங்க. இத்தனை மாசத்துல உங்களுக்கு தேவையான குழந்தைய நாங்களே உருவாக்கி தர்றோம் அப்படின்ற அந்த மாதிரியான கம்பெனிகள் நெறைய இருக்கிற இந்த சூழல்ல, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய தர வேண்டியது எங்கள் நிறுவனத்தின் பொறுப்பு அப்படிங்கிற அந்த மையத்த நோக்கி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டெப் முன்னேறி போய் நியூக்ளியஸ் அப்படின்ற அந்த கம்பெனி உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? கருப்பான குழந்தை வேணுமா? சிவப்பான குழந்தை வேணுமா? சுருட்ட முடி குழந்தை வேணுமா? கோர முடி குழந்தை வேணுமா? கண்ணு எப்படி இருக்கணும்? காது எப்படி இருக்கணும்? மூக்கு எப்படி இருக்கணும்? வாய் எப்படி இருக்கணும்? கை எப்படி இருக்கணும்? கால் எப்படி இருக்கணும்? இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு டிசைன் பண்ணி நீங்கள் கேட்குற அந்த மெத்தட்லேயே அந்த குழந்தைய உருவாக்கி கொடுக்குற கம்பெனி ஆரம்பித்து அதை பல இடங்கள்ல விளம்பரமும் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த விளம்பரம் உங்கள் கண்ணில் பட்டுச்சா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னாதான் அதுக்கு முறையான கருத்தாக சொல்லுவீங்க. ஸோ ஒவ்வொரு கருத்தும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய காணொலிக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டை நிறைய நபர்கள் வந்து படிக்கிறாங்க. முக்கியமாக என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னோட வெல்விஷர்ஸ் வந்து அதை எப்பயுமே பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த வார்த்தையை தப்பாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தைக்கு இவ்வளோ வச்சு என்ன பேசலாம் அப்படின்னு. ஸோ கவனமாக வார்த்தைகளை கையாண்டு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.